Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நீலகிரி மலையில் உள்ள மிகவும் அழகான ஒரு பார்க்கை தான் பார்க்க போறோம். காட்டேரி பார்க். இது குன்னூர்ல இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் மேட்டுப்பாளையம் போகக்கூடிய ரோட்ல இருக்குது. இயற்கையை ரசிக்க விரும்புறவங்க இந்த பார்க்குக்கு போறது ரொம்ப முக்கியம். அழகழகான வண்ண மலர்களோட அழகிய காடுகள் சூழ்ந்த ஒரு பார்க்கு தான் காட்டேரி பார்க். இந்த பார்க்க நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வராங்க. ஊட்டிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு அற்புதமான இடமா இருக்கும். இயற்கையோடு இணைந்து வாழ விரும்புறவங்க, இயற்கை தரக்கூடிய அந்த அனுபவங்களை தேடி அலையிறவங்க இதை சொர்க்கமாவே கருதுவாங்க. காரணம் என்னன்னா, 4 பக்கத்திலும் மலைகளும் நீர்வீழ்ச்சிகளும் பறவைகளுடைய சத்தமும் சுத்தமான காற்றையும் இங்க நீங்க சுவாசிக்கலாம். சுற்றிலும் அடர்ந்த காடுகள் இருக்கு. வனவிலங்குகளையும் சில சமயம் நீங்க பார்க்க முடியும். இந்த காட்டேரி பார்க்கு 5.5 ஏக்கர் நிலப்பரப்புல பறந்து விரிஞ்சு கிடக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை இந்த பார்க்கு ஈர்த்து அதனுடைய அழகை ரசிக்க செய்யுது. குன்னூர்ல உள்ள மற்ற இடங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். மற்ற பார்க்குகளை விட இது கொஞ்சம் அளவுல சிறியதாகவும் இருக்குது. 25க்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான பூக்களை நீங்க இந்த பார்க்ல பார்க்க முடியும். அதே மாதிரிப்பட்ட வெவ்வேறு வகையான கற்றாழைகளையும் பார்க்கலாம். அலங்காரம் செய்யப்பட்ட செடிகளையும் நம்ம பார்க்க முடியும். குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு சிறுவர் பூங்காவும் அதுக்குள்ள இருக்கு. கேண்டீன் வசதியும் கழிப்பிட வசதியும் ரொம்ப ப்ராப்பரா செய்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்க்கிங் வசதி கூட இங்க ப்ராப்பரா செஞ்சு வச்சிருக்காங்க. மலைகளை உருவாக்கக்கூடிய இந்த நீரூற்றுகளையும் இந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும். இந்த பார்க் பக்கத்திலேயே மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கும், ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கும் போகக்கூடிய மலை ரயில் பாதையும் இருக்கு. காட்டச்சுகளும் மேலிருந்து இறங்கி வர்றத ரொம்ப அழகாவே நமக்கு அங்கிருந்தே பார்க்க முடியும். குழந்தைகள் விளையாடுறதுக்கான நல்ல புல் மைதானங்களும் அந்த பார்க்ல இருக்கு. மலைகளில் இருக்கக்கூடிய அந்த டீ எஸ்டேட்டுகளை கூட நம்ம இந்த இடத்துல இருந்து பார்க்க முடியும். ஓய்வு எடுக்கிறதுக்கான ஒரு ஹாலையும் திறந்த வழியில் அழகா கட்டி வச்சிருக்காங்க. இந்த காட்டேரி பார்க்ல நீங்க குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த பார்க்கை பார்வையிடுறதுக்கு காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அனுமதிக்கிறாங்க. ஊட்டிக்கு நீங்க சுற்றுலா வரும்போது மேட்டுப்பாளையத்திலிருந்து வரக்கூடிய பாதையில முதல்ல இருக்கக்கூடிய பிளேஸ் இதுதான். நீங்க வரக்கூடிய வழியிலேயே இந்த பார்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா குன்னூர்ல இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை பார்க்கறது நல்லது.
குன்னூர்ல இருந்து இந்த பார்க்கை பார்க்க விரும்புனீங்கன்னா குன்னூர்ல இருந்து ஒரு ஆட்டோ அல்லது டாக்ஸி எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வரலாம். இல்லைன்னா மேட்டுப்பாளையம் போகக்கூடிய பஸ்ல கூட இந்த பார்க்கை போய் பார்க்கறதுக்கு அந்த ஸ்டாப்ல இறங்கிக்கலாம். மைசூர், கூடலூர், கேரளா அந்த பக்கத்துல இருந்து வரவங்க நேரா ஊட்டியில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்த்துட்டு அப்புறமா குன்னூருக்கு வந்துட்டு குன்னூர்ல இருந்து இந்த இடத்த பார்க்க வரலாம். நீங்க எந்த ரூட்ல வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்க பிளானை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டோ ஷூட் எடுக்க விரும்புறவங்க இந்த பார்க்கை சூஸ் பண்றது ரொம்ப அருமையானதா இருக்கும். காரணம், இந்த போட்டோ ஷூட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடங்கள் இந்த பார்க்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம வீடியோ ஷூட்டுக்கு கூட இது சரியான இடமா தான் இருக்கு. ப்ரீ வெட்டிங் ஷூட்டு இந்த மாதிரி பட்டதுக்கெல்லாம் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம். ஹாலிடேஸ்ல குழந்தைகளுடைய அந்த மனதை இதமாக்குறதுக்கு இது ஒரு சிறந்த இடமா இருக்கும். இந்த பார்க்குக்கு வரக்கூடிய வழியிலேயே அழகிய பள்ளத்தாக்கு பகுதிகளையும் வாட்டர் ஃபால்ஸையும் நீங்க பார்க்க முடியும். மழை நேரங்கள்ல நிறைய வாட்டர் ஃபால்ஸ் நீங்க இந்த மலைப்பகுதிகளில் பார்க்க முடியும். சாதாரணமாகவே மலைப்பகுதிகளில் டிரைவிங் பண்றது கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கும். ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அதில் ட்ராவல் பண்ணுறவங்களும் டயர்ட் ஆயிடுவாங்க, டிரைவர்ஸும் டயர்ட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரிப்பட்ட பார்க்கில் வந்து ஓய்வெடுத்து அந்த டிராவலில் நமக்கு ஒரு பிரேக்கு எடுக்கிறதுக்கான ஒரு சிறந்த இடமா இந்த பார்க் இருக்கு. நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த பார்க்கை ஓய்வு எடுக்கிறதுக்குன்னே பயன்படுத்திட்டு வராங்க. நாங்கள் இந்த பார்க்குக்கு போகும்போது சீசன் டைம் இல்லாததுனால பூக்கள் எல்லாம் கொஞ்சம் குறைவாகவே இருந்துச்சு. இப்போதான் இந்த பூச்செடிகளை வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த சீசன் டைம்ல தான் அது கரெக்டான பருவத்துக்கு வரும். அதுக்கு முன்னால் அந்த புல் தரைகள் எல்லாம் வெட்டி சமப்படுத்தி அந்த சீசன் டைமுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டே இருப்பாங்க. சிறுவர்கள் சிறுமியர்கள் எல்லாம் எக்ஸாம் டைம்ல படிச்சு சோர்வடைந்திருக்கும் போது இந்த மாதிரிப்பட்ட சுற்றுலா தலங்கள்ல போய் அவங்களுடைய மனசை பதப்படுத்தும் போது இன்னும் அதிகமா அவங்க படிக்கிறதுக்கும் பேரண்ட்ஸோட இணைஞ்சு வாழ்றதுக்கும் அவங்க பழகுவாங்க. காட்டேரி பார்க்கு நீலகிரியினுடைய மிகவும் பிரபலமான பார்க்கா இல்லாட்டாலும் இயற்கையை ரொம்ப இணைத்து பராமரிக்கப்படும் ஒரு பார்க். முழுவதுமாவே காட்டுக்கு நடுவுல தான் இந்த பார்க் இருக்கு. இந்த பார்க்கை ஒட்டுற மாதிரி தான் கோவை டு ஊட்டி ரோடும் இருக்கு. மலைப்பாதையும் அந்த வழியா தான் வருது. என்னுடைய சிறப்பம்சம் என்னன்னா, குறைந்த கட்டணத்துல ஒரு சொர்க்கத்தையே பார்க்க முடியும். இங்க சுற்றுலா வருவதற்கு சிறிய அளவிலான கட்டணத்தை தான் வசூல் பண்றாங்க. ஆனா மன மகிழ்ச்சியும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த துக்கங்களை மறக்கக்கூடிய ஒரு சொர்க்கமாகவும் இந்த பார்க் இருக்கு. நீங்க இப்ப பாக்குறது தான் இந்த ஊட்டி மேட்டுப்பாளையம் ரோடு. இது பக்கத்துல பஸ் ஸ்டாப் இருக்கு. அது மட்டும் இல்லாம கடைகளும் இருக்கு. நீங்க இந்த ஊட்டிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பார்க்கை பாருங்க. இது மாதிரிப்பட்ட வீடியோஸை
பார்க்குறதுக்கு விரும்புகிறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.